அப்ப வந்து அவரை முதலமைச்சராக முடிசூட்டதுக்கு ஆதரவு தெரிவிச்சது யாரு? இல்ல அதே நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவங்கள வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி கோவையார் வரலையே சார். எடப்பாடி பழனிசாமி கட்சியை நீக்கினதுக்கு அப்புறம் அந்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி கோவப்பட்டிருக்கணும்ல, இன்னும் ஆதரிக்கிறாங்க எடப்பாடி. அதுதான் ரூபாய்க்கு வெளில போயிட்டானே, இன்னைக்கும் ரூபா கொடுத்துட்டு தானே இருக்கான். யாரு எல்லாரையும் ரூபா கொடுத்து தான் தக்க வச்சிருக்கான். இன்னும் 5 பொது தேர்தலை நடத்துகிற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கு. 5000 கிலோ தங்கம் இருக்கு, 25,000 கோடி ரூபாய் இருக்கு. 5 பொது தேர்தல் சந்திக்க எடப்பாடி தங்கத்தை எடை போட்ட மாதிரி சொல்றாரு. இல்ல அது கூட இருக்கும், கூட இருக்கும். அவன் அவ்வளவு வச்சிருக்கான். பணம் 10 செய்யும். அவனை பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு இன்னைக்கு இத்தனையும் தாண்டி நான் எந்த நிபந்தனையும் இல்லாம சேருகிறேன்னு சொல்றாரு ஓபிஎஸ். சேர்க்க மாட்டாங்களாம். கட்சி ஒன்றிணைய வேண்டும், எனக்கு எந்த பொறுப்பு வேண்டாம்னு சொல்றாங்க சசிகலா அம்மா. சேர்க்க மாட்டாங்களாம். கட்சி கலகலத்து போச்சு. கட்சி தொண்ட நம்பிக்கை இழந்துட்டான். விஜயாவது ஆதரிப்பானான்னு ஏங்கிட்டு இருந்தான். 170 தொகுதி என்னமோ சுத்தி வந்தாருல, கூட்டம் கூட அவமையா இருக்கு. அது கூட்டம், அதுக்கு பேரு கும்பல். உங்களுக்கு கூட்டத்துக்கும் கும்பலுக்கும் வித்தியாசம் தெரியுமா? அது கூட்டம் தான். அது கூட்டம் விஜய்க்கு வந்து பாருங்க, அதுக்கு பேரு கூட்டம். அததான் கும்பல். அவனுக்கு அது கிடையாது, அவனுக்கு வந்து கும்பல். அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கு. இங்கிலீஷ் படத்துல வர்ற ஆவிகள் மாதிரி எல்லாம் வெள்ளை வெள்ளையா வரான். கட்சிக்காரன் தானே, கட்சிக்காரன். இது அப்படி இல்லை. மக்கள் எடப்பாடிக்கு கூட்டம் கூட்டுற சக்தி இருக்கா? நாளைக்கு 51 மார்க்கெட்ல எடப்பாடி பழனிசாமி பேசுவார்னு விளம்பரம் பண்ணுங்க. கூட்டம் வராது. போற இடத்துல வல்லியா சார்? ஏன் சார் ஒருத்தர் போய் ஆளு கட்சியா இருந்த கட்சி கூட்டுவது கூட்டம் கிடையாது, அதிகமா ஆண்ட கட்சி சார். கூட்டுவது பிடிக்கலன்னா ஒரேடியா மட்டும் தட்ட வேண்டியது. எனக்கு அவனை பிடிக்காம இருக்கு, எனக்கு என்ன இது? எனக்கு அவனுக்கு என்ன தாவா? கூட்டம் கூடுச்சுன்னா ஆமா கூட்டம் கூடுச்சுன்னு கூட்டம் வராது. பாக்கலையா சார்? கூட்டம் வரணும்னா ஒரு ஆளு கூட்டம் வரணும்னா பேச்ச கேட்க வரணும். ஆமா, வேற எதை கேட்க வரான்? அவன் என்ன பேசுறான்? திமுக தாக்கி பேசுறாரு, கற்பழிக்கிறாங்க. அவனுக்கு அதுல ஒரு டேஸ்ட். எதிர்கட்சி தலைவர் வந்து ஆளுங்கட்சி குற்றச்சாட்டு வைக்கும் போது இப்படி இழிவுபடுத்தி பேசலாமா? சரியா இருக்குமா? அது இழிவுபடுத்தியா? என்ன செய்யணும்னு தெரியுமா? அவெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்துறதே தமிழ்நாட்டுக்கு அவமானம்.